ஹலோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எழில் வித் கௌதம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செய்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தென் இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சில்லி காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு ஸ்பூன் மாதிரி, ஒரு ஸ்பூன் கூட இல்லை, ஒரு ஆஃப் ஸ்பூன் மாதிரி. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி, ஏன்னா மட்டனில் நம்ம ஆல்ரெடி தண்ணி நிறைய வரும், அதனால் நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு புதினா அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி. அண்ட் தென் ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் மாதிரி. அது ஃப்ளேவருக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரும். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், அப்புறம் ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் நான் உப்பு போட்டுக்கிட்டேன், உப்பு உங்கள் தேவையான அளவு. அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், புதினா கொத்தமல்லி ஒரு கை எடுத்து நான் போட்டிருக்கேன், ஆனால் அது நல்லா ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் கேர்டு வந்துட்டு தயிர் 2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெறியும் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் மட்டன் வந்து தனியாக வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த மட்டனை எடுத்து நான் இதிலே போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அப்புறம் நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இப்போத்துக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் நார்மல் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி. அப்புறம் 1/2 hour பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், அதை வந்து நல்லா 1/2 hour நல்லா ஊற வச்சு இப்போ வடிகட்டி அதை எடுத்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியும் அரிசி ஒரே லெவலாக வந்ததுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமான ஸ்லிம்மில் வச்சு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி டபரா எடுத்து நான் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். வெரி சூப்பராக இருந்தது பிரியாணி. டேஸ்ட் வைஸும் சரி, ஒரு அரிசி கூட உடையாத அளவுக்கு நல்லா செம்மையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.